அப்போ சரி உங்க முடிவை நாங்க ஏத்துக்கிட்டோம். என்ன அவங்க பொய்ய சொன்னாங்க. 505 வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. 505 வாக்குறுதிகள் 505 சத்தியம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இதை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று 505 சத்தியங்களை உங்களுக்கு கொடுத்தாங்க. சத்தியத்தை காப்பாற்றணுமா இல்லையா? ஆனா இன்னைக்கு 505 வாக்குறுதிகளை வெறும் 66 மட்டும்தான் நிறைவேற்றிருக்கிறாங்க முழுமையாக. ஒரு புக்கே போட்டுட்டேன் நான் இந்த புக்கு புத்தகம் இருக்க இந்த புத்தகம் போடுறதுக்கு முன்பு போட்டேன். ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் விடியல் 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 பேசிட்டு இருக்கிறார். அதான் கேட்டேன், விடியல் எங்கேன்னு ஒரு புத்தகத்தை போட்டேன். இந்த புத்தகம் என்னன்னா திமுக கொடுத்த 505 வாக்குறுதிகளை இதுல ஒன்னா போட்டேன். எத்தனை வாக்குறுதிகள் என்ன எல்லாம் போட்டு வச்சிருக்கிறேன். இதுல எத்தனை நிறைவேற்றிருக்கிறாங்கன்னு போட்டேன். இந்த புத்தகம் வர்றதுக்கு முன்பு ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசினார் தெரியுமா? நாங்கள் 99 விழுக்காடு வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டோம். அப்புறம் ஒரு நாள் என்னன்னு தெரியல 98.5 விழுக்காடு வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம். அந்த புள்ளி விவரம் சொன்னாதான் நீங்க நம்புவீங்கல்ல. என்னடா 98.5 விழுக்காடு, அப்புறம் ஒரு நாள் என்னன்னா 90 விழுக்காடு, அப்புறம் இன்னொரு நாள் 88 விழுக்காடு. அப்புறம் இந்த புத்தகம் போடுறதுல இருந்து இப்ப பேசுறது கிடையாது. அவர் தெரிஞ்சு போச்சு, வெளியில வந்துருச்சு. 505ல வெறும் 66 வாக்குறுதிகள். நாங்க ஆட்சிக்கு வந்தா நீட்ட ஒழிப்போம் கிழிச்ச கேட்டா இப்போ மத்திய அரசு தான். ஏன் அது முதல்ல சொல்ல வேண்டியதானையா? அப்ப எதுக்கு பொய் சொல்ற? தமிழ்நாட்டு மக்கள் என்ன முட்டாள்களா? நீ என்ன சொன்னாலும் நம்புவாங்களா? அதான் அந்த காலம். இந்த காலத்துல என் தம்பிகளும் என் தங்கைகளும் விவரமா தெளிவா இருக்கிறானுங்க. அவனா ஏமாத்த முடியாது. நாங்க ஆட்சிக்கு வந்தா கரண்ட் பில்ல மாசம் மாசம் நாங்க கணக்கெடுப்பு நடத்துவோம். நடத்தினியா? இப்ப கேட்டா இல்ல, அதுக்கு ஸ்மார்ட் மீட்டர் வந்தாதான் நாங்க நடத்துவோம். ஏன் அதை சொல்ல வேண்டியதானே ஐயா? ஸ்மார்ட் மீட்டர் எப்போ வரும்னா அது இன்னும் 5 வருஷம் ஆகும். அப்புறம் எதுக்கு ஏன் நீ உறுதி கொடுக்கிற, வாக்குறுதி கொடுக்கிற? கரண்ட் பில்லு மாசம் மாசம் எடுத்தா இந்த யோசனை யார் தெரியுமா சொன்னா? நம்ம சொன்னோம். பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லுச்சு. அப்போ 15 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லுச்சு, கரண்ட் பில்ல மாசம் மாசம் நீங்க கணக்கெடுப்பு நடத்தினா இப்ப நீங்க கட்டுற கரண்ட் பில்ல பாதியா வரும்.